ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 19ஆம் நாளிலும் இந்த பரிசுத்தாரை வந்திருக்கிற யாவரையும் உங்களுடைய மனதார வாழ்த்து வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது அசீரியனுடைய நுகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இரண்டாவது பார்வோனின் சுமை, பார்வோனின் கொடுக்கிற பாரம், பார்வோனும் நுகத்தை சுமத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமே சொல்லுங்களாமே. கர்த்தர் நல்லவர். அதுக்காக நம்ம லேவியராகமத்தின் புத்தகத்துல அந்த நுகம் என்கிற அந்த வார்த்தை பார்வோனுடைய காரியத்திலே வருகிறது. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் Leviticus chapter 26 verse 12 and 13. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12-13 வசனம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போ. பார்வோனுடைய சுமை பாரம், அதை குறித்த காரியத்தை போன வாரம் பார்த்தோம். ஆமென். இங்கே சொல்லப்படுகிறது, நான் அவர்கள் தேசத்துக்கு உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின கர்த்தர். ஹல்லேலூயா. அப்படின்னா கவனிங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே தாங்க முடியாத பாரம் சுமைகளை சுமத்தினபடினாலே அவங்க தலையில சுமந்து தோல்ல சுமந்து என்ன பண்ணாங்க? கூன் போட்டுட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க சொல்லுங்க? கூன் போட்டுட்டாங்க. கூனியை போல. கர்த்தர் நல்லவர். ஏன்னா அவ்வளவு பாரம் அந்த சரீரத்தையே நிமிரக்கூடாதபடிக்கு வேதத்திலே ஆண்டவர் இயேசு ஒரு முறை ஓய்வு நாள் ஆராய்ச்சி போயிருந்தப்போ அங்கே நிமிர முடியாத கூனி. எத்தனை வருஷமா கூனியா இருந்தா? 18 வருஷம். எத்தனை வருஷம்? 18 வருஷம் கூனியா இருந்த வருஷம் வாரந்தோறும் ஆலயத்தில் வந்து ஆராய்ச்சானா ஏசப்பா போய் அதை தொட்ட உடனே இந்த கோல் போட்ட அந்த அம்மா அப்படியே நிமிர்ந்து நிற்க பண்ணினார். ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் சொன்னார் பாருங்க, உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாய கர்த்தர். இந்த வருஷத்துல தேவனுடைய வாழ்க்கையில இருக்கிறதான அந்த பார்வோனுடைய நுகத்தடிகளை முறித்து ஹல்லேலூயா குனிந்து வைக்கப்பட்ட நிலைமையில அல்ல, நிமிர்ந்து நடக்க பண்ணவர் வல்லவராக இருக்கிறார். தேவன் நல்லவர். ஆக அதிகமான சுமையை, பாரத்தை, நுகத்தடியை அந்த பார்வோன் சுமத்தினார். ஆனா அதே நேரத்தில் இவனுடைய நோக்கம் இஸ்ரவேல் ஜனங்களை அவருடைய தேவனை கர்த்தரை ஆராதிக்க விடாதபடிக்கு தடை செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? ஆராதிக்க விடாதபடிக்கு தடை செய்ய பலவிதமான தந்திரமான காரியங்களை அவன் சொன்னான். அதிலே முதல் தந்திரம் தான் போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். நீங்கள் இந்த தேசத்திலேயே என்ன செய்யுங்க? பலியிடுங்கள். எகிப்துக்குள்ளேயே இருந்து என்ன செய்யுங்க? பலியிடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆனா அவங்க சொன்னாங்க, இல்ல, நீங்க எகிப்திலேயே பலியிட்டால் இந்த எகிப்துடைய அருவருப்புகளை நாங்கள் பலியிட வேண்டியதாகுமே. அப்படி அல்ல, நாங்கள் பிரிந்து போய் நாங்கள் தனியாய் சென்று எங்கள் தேவனாய கர்த்தருக்கு 3 நாள் பிரயாணம் பண்ணி வனாந்திரத்தில் போய் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப கர்த்தரை ஆராதிக்கிறது என்பது என்னன்னா, உலகத்தோட உலக காரியங்களோட இணைந்து இசைந்து ஸ்தோத்திரம், சொந்த பந்தங்களோட ஸ்தோத்திரம், அல்லது சொந்த மக்கள், சொந்த ஜனம், சொந்தக்காரவங்க, அல்லது சொந்தக்காரருடைய விசேஷம், நல்லது கெட்டது, இதோடு சேர்ந்து எல்லாமே கொலாப்ஸ் பண்ணி எல்லாமே கலந்து செய்யப்படுவது தேவனுக்கு உரிய ஆராதனை அல்ல. ஒரு அமைச்சர் இல்லாம
சொன்ன எத்தனை பேருக்கு வழங்குச்சு? இன்னைக்கு ஆராதனையோட எல்லாமே மிக்சிங் ஆயிடுச்சு, எல்லாமே கலப்படம் ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ள, சொந்தத்துக்குள்ள, குடும்பங்களுக்குள்ள, உறவுகளுக்குள்ள, சொந்த ஜனங்களுக்குள்ள, சொந்த ஊருக்குள்ள என்ன சொந்தக்காரங்க நம்மளை கோச்சுக்குவாங்களே, ஏதாவது சொல்லுவாங்களே அப்படிங்கிறது அல்ல. தேவன் திட்டவட்டமாய் சொன்னது, நீ எகிப்திலேயே இருந்து கொண்டு நீ உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்க முடியாது. ஏனோ தானம் தான் என்ன செய்வ, நீ ஆராதிக்க முடியும். அதனால எகிப்தை விட்டு என்ன செய்யணும், தனித்து பிரிந்து போய் தான் நீ என்ன செய்யணும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும்னு ஆண்டவர் சொன்னார். அதுக்கு ஆதாரமா ஒரு ரெண்டு வசனம் தான். இதோட இந்த முதல் பாயிண்ட், ஏன்னா போன வாரத்தில் சொல்லாத ஒரு அதிகப்படியான விளக்கத்தை கர்த்தர் மறுபடியும் நேற்று அந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது கர்த்தர் தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டு வசனம் தான். அதனால இதோட இன்னைக்கு செய்தி முடிவடைகிறது. மீதி காரியங்கள் அடுத்த வாரத்தில் நாம தியானிப்போம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 39 42 முடிய வாசிக்க. இப்ப அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 39 முதல் 42. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள், பேதுருவுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பெற்றுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எகிப்து தேசத்திலேயே இருக்கிறதுல இந்த சூழ்நிலையிலேயே ஆண்டவரை தேடுனா, ஆண்டவருக்கு என்னை பத்தி தெரியாதா, என் கஷ்டம் என் ஆண்டவருக்கு புரியாதா, என் சொந்தமா பந்தமா என் ஊரோ ஜனமோ என்னை குறித்து என்ன சொல்லுவாங்க, என்ன ஒதுக்கி வச்சிருவாங்க, என்ன விலைக்கு வச்சிருவாங்க. ஆனா இங்க பேதுரு சொல்ற காரியம் என்ன, நல்லா கவனிச்சுக்கங்க. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அது உங்க குடும்பத்தில் உள்ளவங்களா கூட இருக்கட்டும், உங்க சொந்த பந்தமா கூட இருக்கட்டும், கூட பிறந்தவங்களா கூட இருக்கட்டும். அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கறதுக்கு ரொம்ப கடினமா தான் இருக்கும். ஆனால் வேத வார்த்தை இதுதான் உண்மை, சத்தியம். அல்லேலூயா. இயேசு போதிச்ச பொழுது இவருடைய வார்த்தை கடினமா இருக்கிறத யார் இதை ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொன்னவங்க தான் மக்கள். ஆமென். மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி, 40வது வசனத்தை போடுமா இங்கிலீஷ்ல, ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verse 40 இங்கிலீஷ்ல. And with many other words he testified and exhorted them, saying, be saved from this perverse generation. Hallelujah. மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகணும். Hallelujah. என்ன சந்ததி? மாறுபாடுள்ள அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரோடு ஜெபத்தோட, ஆலயத்தோட, சுவிசேஷத்தோட, ஊழியங்களோடு, கர்த்தர் கடத்த காரியங்கள்ல யாராவது வித்தியாசமான காரியங்களை சிந்திச்சு பேசுறாங்களா, அவங்கதான் யாரு சொல்லுங்க?
உங்க அப்பாவா இருக்கட்டும், உங்க அம்மாவா இருக்கட்டும், ஒரு ரசிக்கப்படாதவங்களா இருக்கட்டும், அல்லது ரட்சிக்கப்பட்டு சொல்றவங்க கூட சில நேரங்களில் மாறுபாடாய் இருப்பார்கள். என்ன பாடு? மாறுபாடாய். பிலேயாம் தீர்க்கதரிசியுடைய சம்பவத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க சொல்லி அந்த ராஜா, இந்த ராஜா பேர் என்ன? பாலாக் என்கிற ராஜா கூலி கொடுத்து சபிக்க சொன்ன அந்த பிள்ளையாமிட்ட இவன் கத்தட்ட பேசுறான். ஆண்டவரே, எப்படி இந்த ராஜா கேட்கிறாரு, போலாமா? போகாட்டினா என்ன கொண்டு போட்டுருவானே. ஆண்டு சொன்னார், நீ போகாதன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்படியே போ, நான் சொல்ற வார்த்தை மட்டும் சொல்லு. மறுபடியும் இந்த ராஜா புஷ் பண்ண என்னாம 22 இருக்கு. அப்போ ஆண்டவர், ஏண்டா நான் ஃபர்ஸ்ட் சொல்லியே நீ மறுபடியும் திரும்ப கேட்கறியா? போ, உனக்கு பட்டாதான் என்ன வரும், பட்டாதான் புத்தி வரும்னு கழுதையின் மேல ஏறி போறாரு இந்த பிள்ளையாம் தீர்க்கதரிசி. ஆண்டவர் அனுப்பி விட்டுட்டு அந்த கழுதைக்கு முன்னால உருவின பட்டயத்தை உடைய தேவதூதனை கர்த்தர் அனுப்பினார். அல்லேலூயா. என் வார்த்தை மீறி போறையாடா இருக்கு. இந்த காட்சி கழுதைக்கு மட்டும்தான் தெரியுது. ஒரு தேவதூதன் கையில என்ன வச்சிருக்கான்? பட்டயத்தை வச்சுக்கிறது. பிள்ளையாமுக்கு கண்ணு மறைக்கப்பட்டது. அப்பதான் என்னடா இந்த கழுதையை ஓட்டுற போகவே மாட்டேங்குது. இந்த பக்கத்துல 2 பக்கம் சவறு போட்டு காலை நசுக்குது. அப்ப அடி நடிக்கிறான். உடனே கர்த்தர் கழுதையுடைய வாயை திறந்தார். அல்லேலூயா. நிஜமான இதுவரைக்கும் உன்னை சுமந்திருக்கிறேன், பொதி சுமந்திருக்கிறேன், இப்படி என்னைக்காவது பண்ணியிருக்கிறேனா? ரைசுலா. அப்ப ஆண்டவர் உணர்த்துறாரு, உன்னுடைய வழி மாறுபாடா இருந்தபடியினாலே தேவதூதன் உனக்கு விரோதமாய் வந்தான் என்று சொல்லி ஆமென் சொல்லுங்க. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மாறுபாடாய் பேசுகிற, சிந்திக்கிற, காரியங்களை நடப்பிக்கிறது யாரா இருந்தாலும் நீங்க அவங்களோடு கூட சேர்ந்தீங்கன்னா நீங்க உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கவே முடியாது. பரவாயில்ல, அதெல்லாம் பண்ணிடுவேன்னா அதெல்லாம் ஆண்டவர் ஏத்துக்க மாட்டார். அதுதான் எகிப்துக்குள்ள இருந்தே கர்த்தரை ஆராதிக்கிற பார்வோனுடைய தந்திரம், பிசாசுடைய தந்திரம் என்பதை நாம ஒரு நாள் மறந்துடக்கூடாது. நாம சொல்லலாமே. அப்பனா எங்க சொந்தக்காரங்களை வெறுக்க சொல்றீங்களா? ஐயா, வெறுக்க வேண்டாங்க, அன்பு செலுத்துங்க. பாவிகளை நேசிக்கிறா இயேசு உலகத்துல வந்தாரு. பாவியை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். வெறுக்க சொல்லவில்லை அவங்கள. அவங்க செய்யற காரியங்களுக்கு நம்ம என்ன நைஸா எஸ்கேப் ஆகிடணும். சொல்லுங்க. அல்லேலூயா. பாடுள்ள சந்ததியை விட்டு விலகி நம்மை ரட்சித்துக் கொள்ள வேண்டும், காத்து கொள்ள வேண்டும். அப்பதான் ஆண்டவர் விரும்புகிற ஆராதனை செய்ய முடியும். அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்டு ஏற்றுக்கொண்டது 3000 பேர் ரட்சிக்கப்படி ஞானஸ்நானம் பெற்றாங்க. கைகளை தட்டி கர்த்தரை. ஆமென். அது மாத்திரமல்ல, அவங்க உறுதியா இருந்தார்கள். ஆமென். இன்னொரு ஒரே வசனத்தை வாசித்து நாம் முடிக்கிறோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 18 முடிய. 2 கொரிந்தியர் 6 14 முதல் 18. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் அவிசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க.
இந்த பக்கம் சவுண்டே வர மாட்டேங்குது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்நிய நுகம். என்ன நுகம்? அபிஷேகத்தினால என்ன முடியுமா? நுகம் முறிக்கப்படுறாங்க. இங்கே ஒரு நுகம் இருக்கு. என்னது? அந்நிய. ஆங்கிலத்தில் போடுவோம் 14 வசனம். அந்நிய நுகம் என்பது எதை குறிக்கிறது? ஸ்தோத்திரம். வேற மாறுபாடுள்ள. Praise the Lord. Do not be unequally yoked together with unbelievers. Amen. அந்நிய நுகம்னா என்னது? Unequally yoked. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மளை விட மற்றவங்க, உங்களை விட உங்க சொந்தக்காரவங்க, பந்தக்காரவங்க எவ்வளவு வசதி வாய்ப்பாய், எவ்வளவு கோடீஸ்வரங்களா, எவ்வளவு பணம் பெருத்தவங்களா, சொத்து பெருத்தவங்களா இருந்தாலும் அவர்கள் தேவ பிள்ளைகளுக்கு சமமானவர்கள் அல்ல. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அவங்க உலகத்துக்கு உரியவங்க. மரிச்சா நரகத்துக்கு தான் அந்த ஆத்மா போகும். அதுதான் பவுல் சொல்றாரு, do not be unequally yoked together. தேவ பிள்ளை அல்லாத அவங்களோட இருக்கிறது அங்க சமம் கிடையவே. அவங்களை விட நாம உயர்ந்தவங்க, விசேஷமானவங்க என்பதை நாம வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்நிய நுகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து தேவ ஆலய விக்கிரகம், அநீதி நீதி, இருள் ஒளி. வாலிபர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. அந்நிய நுகத்திலே நம்ம இணைக்கப்பட்டு என் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உங்களை பிரித்து எடுத்தேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்ம எப்படி நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழக்கூடாதபடிக்கு தான், வைராக்கியமாய் கர்த்தரை ஆராதிக்க விடாதபடி, பார்வோனுடைய நுகத்தடிகள் நம்ம வாழ்க்கையிலிருந்து முறிக்கப்படக்கூடாதபடிக்கு தான் இப்படிப்பட்ட தந்திரமான காரியங்களை பார்வோன் செய்து கொண்டிருக்கிறான். அதை இந்த நுகத்தை, இந்த தந்திரத்தை முறிப்பதற்கு தேவை தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது ஒரு ஏற்போட்டி உழவு பொழுது ஒரு காளை மாட்டையும் எரும மாட்டையும் ரெண்டையும் தனித்தனியா அந்த ஏர்ல பூட்டி ஓட்டினா என்ன ஆகும்? காளை மாடு எங்க இருக்கும்? தரைக்கு இருக்கும், தண்ணீர் இருக்குமா? எரும மாடு தண்ணிக்கு தான் இருக்கும். அதுதான் அந்த அந்நிய நுகம் என்பது. ஸ்தோத்திரம். மாட்டையும் கழுதையும் பூட்டி வண்டி ஓட்டுனா அல்லது ஏற்பட்டு விழுதா சரியா இருக்குமா? இல்லை. அதுதான் இங்க பவுல் சொல்றாரு, இந்த அந்நிய நுகத்துல. அல்லேலூயா. அன்ஈக்வாலிட்டி, அந்த யோகம், அந்த தேவையில்லாத நுகத்துல போய் யாராவது சிக்கி கொண்டுதான் இன்றைக்கு அதை கர்த்தர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய தெய்வ பிள்ளைகள் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அப்படிப்பட்ட நுகத்தடியை கர்த்தர் நம்மை வேறுபிடிக்கப்பட்ட சந்ததியை கர்த்தர் மாற்றியிருக்கிறார். அதனால இந்த ஒரு பாண்டில, இந்த ஒரு இணைப்புல, இந்த ஒரு ஐக்கியத்தில கர்த்தரை நம்மை ஆராதிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. மாறுபாடான காரியங்கள் எதுவா இருந்தாலும் அதை விட்டு நம்ம விலகி இந்த தேவனாய கர்த்தர் உண்மையான ஆராதனை செய்கிற அபிஷேகத்தை பெற்றுவிடணும். இந்த வார்த்தை கேட்கிற உங்களை கர்த்தர் அப்படி இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதித்து விடுவிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.